குட் மார்னிங். என் பேர் வந்து மௌனிகா. நான் உடுமலையிலேருந்து வரேன். முன்னாடி யாரோ சொன்னாங்க எதுக்கு வந்து அக்ரி படிச்சுட்டு இங்கே வந்து பிஓவாக ஜாயின் பண்ணியிருக்கோன்னு தெரில அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் தான் நானும். நான் வந்து யூஜி பொள்ளாச்சியில், பிஜி வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் டிஎன்ஏஓ கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷன். அடுத்து வந்து அப்பா. நான் வந்து பிஜி முடித்த டைமில் வந்து எனக்கு பிஹெச்டி கிடச்சிது. டிஎன்ஏவில் செல்ஃப் ஃபினான்ஸில் கிடச்சிது. அப்போ வந்து தம்பி அப்ராட் போன டைமு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் அக்ரி எடுத்த டைம்லேயே கவர்மெண்ட் ஜாப் போகணும், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும், நான் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். பெருசாக விருப்பம் இல்லைன்னாலும் என்னோட ஆசைங்கிறதுனால போய் படின்னு சொன்னார். அதெல்லாம் தான். அடுத்து தம்பி. யாராவது வந்து உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு கோவம் வரும். ஆனால் அவன் கேட்டால் மட்டும் எனக்கு வராது. டீஸ் பண்ணுவான், போயிருவியாடி அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் அவன் அதை மீன் பண்ணி கேட்கலன்னு எனக்கு தெரியும். அவன் எப்பவுமே எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கான். போய் படி அப்படிங்கிறத தாண்டி முடிஞ்சால் படிடி, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அப்படி அமைஞ்சதில்லை. அப்பா அம்மாவும் தாண்டி தாத்தா பாட்டி ரெண்டு சைடுமே, அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இவ்வளோ நாள் ஏன்னா 2020 யூஜி பாஸ்ட் அவுட்டு, பிஜி 2022. இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் ரெண்டு பேருமே செட்டில் ஆகலையே அப்படிங்கிற ஒரு இது. ஸோ என்றைக்குமே வந்து அந்த ஆனாலும் பரவாயில்ல படிக்கிற வரைக்கும் படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்த டெசிஷனில் யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. பேரண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், தாத்தா பாட்டியிலேருந்து அத்தை மாமா சித்தி சித்தப்பா அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸு. நான் கொஞ்சம் பேசிக்கலாகவே ரொம்ப புலம்புற டைப் தான். ஸோ காலேஜ் டைமில் ஆகட்டும், அப்புறம் இங்கே நான் கோயம்புத்தூர் தான், ப்ராப்பர் கோயம்புத்தூர்னாலும் நியர் தான். இன்னைக்கு இங்கே வந்த டைமில் வந்துட்டு எதுவுமே செட் ஆகலை. ஃபுட்டு, கிளைமேட் எதுவுமே. நாங்கள் 2 பேர் வந்தோம், என் ஃப்ரெண்டும் நானும். அவள் வந்து பாஸ்ட் அவுட் ஆகி போயிட்டா லாஸ்ட் இயரு. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் என் ரூம்மேட்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இல்லைனாலும் நான் இங்கே இருந்திருக்க முடியாது. என் ரூம்மேட்டில் ஒரு பொண்ணு தான் இந்த தடவை கிளியராக இருக்குது. பட் கண்டிப்பாக எல்லோரும் நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணுவாங்க, அப்போ நான் வருவேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்ஸ்டியூட் வந்துட்டு இங்கே நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நம்ம எடுத்து இங்கே வந்து படிச்சோம்னா கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே இருக்கவங்க இதுக்கு தான் வந்தோம், இது படிக்கணுங்கிற ஆம்பிஷனோடு படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் இங்கெல்லாம் இருக்கோம். ராஜா சார் தேங்க்யூ. நான் வந்து இன்டர்வியூ வந்தப்போ தான் ராஜா சார் வந்து எனக்கு தெரியும். சார் எனக்கு கொஞ்சம் இன்டர்வியூ அவ்வளோ பயம் இல்லைனாலும் அந்த பதட்டம் இருந்தது தான். நான் பேனலுக்கு வந்ததுலேருந்து தான் ஓகே அங்கே நம்ம இருந்து பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக எங்கேயும் வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பொண்ணு வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி போகிறேன் அப்படின்னு 2 டைம் சொன்னான். ஒரு டைம் வந்து அவளுக்கு ஐகார் எழுதி பாஸ் பண்ணி குஜராத்தில் கிடச்சிது. அவ்வளோ தூரம் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவள் படித்த டிஎன்ஏயுலேயே கிடச்சிது. அப்போது நாங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸுங்கிறனால வேண்டாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அன்னைக்கு வந்து அவள் பிஹெச்டி பண்ணுறேன்னு போயிருந்தா இந்த மேடையில் வந்து அவள் நின்றுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவளாகவே தான் வந்து இங்கே சுரேஷ் அகாடமிக்கு வர்றேன்னு சொல்லி ஒரு 6 months வீட்லேயே இருந்து படித்து பார்த்தா. நான் வந்து மேக்ஸ் டீச்சர் தான். என்கிட்ட ஈவினிங் வந்து டவுட்லாம் கேட்பா, எல்லாமே கிளியர் பண்ணுவேன். அவள் 10th ஆகட்டும் +2 ஆகட்டும் நல்ல மார்க் வாங்கின பொண்ணு தான். மேக்ஸில் வந்து 100 வாங்கினவ தான். இருந்தாலும் அந்த பேசிக் வந்து மறந்துடுச்சு. அதை வந்து கொஞ்சம் கோச் பண்ண சொல்லுவா. அவனால் அந்த ப்ரிலிம்ஸ் மட்டும் பாஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு நாள் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவளே டிசைட் பண்ணிட்டு, இல்லை மம்மி நான் போகிறேன் சுரேஷ் அகாடமிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து சரி போ பாப்பா நீ படிச்சிருவே அப்படின்னு அனுப்பினோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 இன்டர்வியூக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி போனேன். அந்த ஜனவரி 1 ஃபஸ்ட்டு ரிசல்ட் வர்றப்போ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா. அது
ரிசல்ட் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ஐஏசிஎலும் வரல. இன்டர்வியூக்கு போய் அதுவும் வந்து ரிசல்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கு மார்ச் 31 ஃபோன் பண்ணி சொல்கிறா, மம்மி எனக்கு வந்து ஆர்ஆர்பி ரிசல்ட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓவும் கிளியர் பண்ணிட்டேன், கிளர்க்கு வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னான். இதுக்கு எல்லாமே வந்து சுரேஷ் அகாடமி தான் காரணம் நானும் நினைக்கிறேன். ஆஸ் ஏ மேக்ஸ் டீச்சர் எனக்கு தெரியும் சம்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு பசங்களுக்கு சொல்லி தர்றது கஷ்டமான விஷயங்கிறது. அதை ஈஸியான வழியில் கொண்டு போய் நல்ல மார்க் வாங்க வச்சு பாஸ் பண்ண வச்சதுக்கு நன்றிகள். மேலும் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமான காரணம் வந்து எங்கள் அம்மா வந்து எப்போவுமே கேட்பாங்க, என்னை விட அவங்க தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கிளியர் பண்ணிடுவில்ல அப்படின்னு. ரிசல்ட் வர டேட்டாக இருந்தால் ஃபோனோடவே இது உட்காந்துருப்பாங்க, எப்போ பாப்பா வந்து ரிசல்ட் சொல்லுவா அப்படின்ட்டு. அதனால அவங்க வந்து ஆக்கம் ஊக்கம் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்து அவ நிற்க முடிஞ்சது. அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றிகள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.